ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பார்த்து அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஆனாலும் இயேசு எல்லாருடைய உள்ளத்தில் இருக்கின்ற சிந்தைகளையும் நினைவுகளையும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் ஒருவரையும் நம்பி அவர்களுடைய விருப்பங்களுக்கு இணங்கவில்லை. இயேசுவை சுற்றியிருந்த மனிதர்களில் சீஷர்களுடைய மனதில் என்ன இருக்கிறது, எந்த சீஷனுடைய சிந்தை எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது, இவைகள் எல்லாவற்றையும் அவர் எல்லா நேரங்களிலும் நன்றாக புரிந்து வைத்திருந்தார். நம்மை சுற்றியிருக்கின்றவர்களுடைய உள்ளங்களில் இருப்பவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை இந்த வேதவசன பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். நம்மை சுற்றி இருப்பவர்களில் நமக்கு நன்மை உண்டாகும்படி சிந்திக்கிற உண்டு, நமக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களும் உண்டு. ஆகவே அவர்களுடைய மனநிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகின்றது. இதன் பொருள் பிறரை நாம் சந்தேகத்தோடு பார்க்க வேண்டுமென்றோ, எல்லாரும் நமக்கு தீங்கு செய்கிறவர்கள் என்ற எண்ணத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அல்ல. நாம் எந்த சூழ்நிலையிலையும் மனிதர்களுடைய சூழ்ச்சிகளில் அகப்பட்டுவிடக் கூடாது என்கிறதில் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். சில நேரங்களில் சில மனிதர்களுடைய செயல்பாடுகளை குறித்து நமக்கு சந்தேகங்கள் வருகின்றது. சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறார்கள் என்கிறது புரியவும் செய்கின்றது. ஆனாலும் அவர்களுடைய வார்த்தைகளையோ செயல்பாடுகளையோ சில நேரங்களில் நம்பி ஏமாந்து போகவும் செய்கின்றோம். இயேசு நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மேலான சத்தியம், புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும், அதே வேளையில் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். பெரும்பாலான நேரங்களில் நாம் புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்கிறதில் மட்டும் குறியாய் இருப்பதினால் எச்சரிக்கை உணர்வு நம்மில் குறைந்து போய்விடுகின்றது. ஆகவே எல்லா நேரத்திலும் எல்லா மனிதர்களோடும் பழகுகின்ற நேரங்களில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக, ஞானமாக, எச்சரிக்கையாக நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பிற மனிதர்களோடு பழகுகின்ற, தொடர்பு கொள்ளுகின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஞானத்தோடும் மிகுந்த எச்சரிக்கையோடும் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் பிற மனிதர்களை நம்பி அவர்கள் வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து நாங்கள் அகப்பட்டு விடாதபடி தீமை நின்று விலக்கி ரட்சிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.